இவர்கிட்ட சில விஷயங்களே கான்ட்ராக்டையும் பேசி வைப்பான். என்ன மாதிரி சொல்லுங்க பாப்பம். செய்வகா மெத்த கவனமாய் கூலியும் வேண்டாமல் வேலை புரிபவன் வேறு யார் உன்னை போல் எங்கேயாலும் வெளியில் வழிகிட்டு போன வேண்டி வந்தால் எங்கேயாலும் வீடுகளுக்கு அதுகளுக்கு போன வேண்டால் அங்கேயும் வெட்டி போட்டு வந்துடுவான். இதார் இது அருகம்புல் வச்சிருக்கிறார். ஓகே, இது என்ன மாதிரி இந்த அருகம்புல் குளிர்காலத்துக்கு என்ன மாதிரி? கிவி இன்றைக்கு தான் காயோட குலையோட பார்த்துருக்குறேன். மற்றது இது நான் முதலே பிடுங்கி சாப்பிட்ட கக்கரிக்காய். கக்கரிக்காயா என்னன்னு சொல்கிறது? எங்கிட்ட ஊர் அப்பளோ? ஓ, வன்னிகள் இருக்கு. உங்கள்கிட்ட ஊரண்டு எந்த ஊரை சொல்கிறீங்க நீங்கள்? இதுதான் காஞ்சி கொண்டிக்காம இது கையில் பட்டால் கிடைக்குமே. வணக்கம் அன்பான உறவுகளே, எல்லோருக்கும் தமிழ் கிழவனின் வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு இடத்தை வந்திருக்கிறோம். ஒரு பயங்கர அடங்காத வேட்கையும் அடங்காத ஒரு ஆசையும் நிறைவேறாத எண்ணங்களோடையும் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னது கண்டு சொன்னால் நாங்கள் இப்போ உங்களுக்கு போய் காட்டினா உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைண்டா. இந்த முறை என்னால் தோட்டம் செய்ய முடியலையோ. எல்லாம் புல் பூஞ்சி எல்லாம் பற்றி பெருசாக வளர்ந்து இனி அந்த புல்லுகள் எல்லாம் முளைச்சி திருப்பி பெரிய பத்தியாக கிளம்ப போகுது. அப்படியான நிலைமையில் நான் இன்றைக்கு ஒரு இடத்தை வந்திருக்கேன். பாருங்க, இஞ்சி பாருங்க, இது ஒரு பரந்த தேசம். இந்த பரந்த தேசத்தில் ஒரு நல்ல அழகான அமைப்போடு இருக்குது. நிறைய கார்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறேன். வேறங்க நாங்கள் என்ன இருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். வேறங்க ஓகே ஓகே பாருங்கள், அவர்கள் அங்கே முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும். அவர்களை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இரு மரங்களும் தோட்டாங்கள் பிடிக்கிறீங்களேம்மா, நிறைய இருக்குது. எனக்கு பார்க்க ஒரு பக்கம் கவலையாகவும் வேதனையாகவும், இன்னொரு பக்கத்தால் சொல்லப்போனால் ஒரு வெட்கமாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய தேசம், தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய தேசத்தை தந்திருந்தோம். நான் அதை செய்யாமல் விட்டுவிட்டேனே என்ற வேதனை இருக்கல்லோ. அது சொல்லும் தரமில்லை. எப்படி சொல்லுங்க பாப்பம். அதாவது தோட்டம் செய்கிற நிலத்தை தரிசாக வச்சிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு குமர் பிள்ளையை கல்யாணம் செய்யாமல் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரின்னு சொல்லி. அப்படித்தான் என்னுடைய தோட்டம் இருக்குது. அதை நான் இந்த முறை வெக்கத்தில் படம் பிடிச்சி காட்டையில் ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நாங்கள் அவற்றை காணிக்கு வந்துவிட்டோம். அவர் எங்களுக்கு முன்னாலேயே போயிட்டார். எங்களுக்கு முன்னால் போயிட்டார். பாருங்க, உள்ளுக்கு போய் பார்ப்போமா. பாருங்க, இங்கே பாருங்க. இதை பார்த்ததும் நான் பயந்துவிட்டேன். டக்கண்டேனே இதை பார்த்ததும் பயந்துவிட்டேன். அதுக்கு தான் இதுதான் சோமசுந்தர புலவர் பாடினவர். கத்தரி தோட்டத்தின் மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா, நன்று காவல் புரிகின்ற சேவகா, மெத்த கவனமாய் கூலியும் வேண்டாமல் வேலை புரிபவன் வேறு யார் உன்னை போல் காவல் புரிபவன் வேறு யார் என்று சோமசுந்தர புலவர் படித்தவர். அப்படி ஒரு இதை தண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள், இதில் மிளகா கண்டுகள் நல்ல அழகாக அமைப்பாக நாட்டிருக்கிறேன். நியாயமான கண்டு நாட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே இது இப்போ தான் புரிட்டு கொண்டு வருகிறது. பயத்தை இது என்ன பயட்டியா? அரைக்கோவேர், அதாவது மூஞ்சிக்க. இது இந்த இதுகள் கிடைக்காதோ என்ன நத்தை? அதுக்குரிய பாதுகாப்பு செய்கிறீங்களா? ஓகே ஓகே.
சரி, அப்போ இப்படியே போனோம்னு சொன்னால் இருங்கோ இதே இவ்வளோ நிலம் தரிசா விட்டுருக்குறீங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் புல்லு முளைச்சி விடுது போல இடக்கு. ஆ பீட்ரூட் பீட்ரூட் இது பீட்ரூட். ஓ இந்த செக்ஷன் பீட்ரூட். ஓ அங்கால் கேரட். ஆஹா நாங்கள் இதை புல்ல பிடிங்கன்னா கரெக்ட் எல்லாம் பிடுங்கப்பட்டு வருது. ரைட் ரைட். அப்படியே விட்டுட்டோம். அது முதலே பிடுங்கி இருக்கணுமே என்ன, கொஞ்சம் தவற விட்டுட்டியா. இது வண்டி பாருங்கோ, அந்த மாதிரி முளைச்சி கிடக்கு. உங்களுக்கு ஒரு ஊரில் நாங்கள் பக்கத்து காணிகளில் தோட்டங்கள் இருக்கும். அப்போ அந்த தோட்டங்கள் இருக்க மற்ற காணிக்காரர் வந்து எங்கிட்ட காணியர்க்க பார்த்து கொண்டு போவார். சரியோ, பார்த்து கொண்டு போனால் இவர் இருந்தால் சொல்லுவார், இங்கே பாருடா இந்த மனுஷன் வந்து பார்த்துட்டு போகுது, இனி உண்ட காணி உண்ட பயிரெல்லாம் நாளைக்கு கரைக்கு போவோம்னு சொல்லி. சரியோ, அப்படி சிலர் வந்து ஒரு எரிச்சல் கண்ணோட பார்க்குறது என்ன. அப்படி இங்கே பாருங்கள், இந்த வெண்டிக்காயில் பாருங்க, வண்டி மரங்களை பாருங்க என்ன நல்ல அழகாக வளர்ந்து இதாண்டு இருக்குது. இது எத்தனை நாள் இந்த வண்டி மரங்கள் வச்சு? 2 மாதம் 2.5 மாதம். என்றாலும் இங்கത്തെ காலநிலையை பொறுத்தவரையில் வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளரும் என்ன. இங்கே பாருங்க, பச்சை மிளகாய் இருக்குது, புவாரம் இருக்குது, கத்தரி எல்லாம் நீங்கள் நெத்து போட்டு தான் செய்கிறது என்ன. எது? அப்போ நாங்கள் இவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை அறிஞ்சு கொண்டு போவோம். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த வருஷம் நான் தோட்டம் செய்யாட்டாலும் அடுத்த வருஷம் செய்கிற உறுதி. ஆனபடியால் இவர்கிட்ட இருந்து தோட்டங்களை அறிஞ்சு கொண்டு போவோம். இவர்கிட்ட சில விஷயங்களை கான்ட்ராக்ட் டைம் பேசி வைப்போம். என்ன மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இவர் சில நேரங்களில் விதைகளை போட்டு பயிரலை இதாண்டு வச்சால் இவர்கிட்ட இருந்து நாங்கள் கொஞ்சம் இதுகளை கிளப்பி கொண்டு போய் வைக்கலாம் என்ன. சரியா, நாங்கள் வேண்டி நடுறதுக்கு எங்களுக்கு வருமானம் காணாது. ஆனால் இப்படியான முறையில் ஒரு ஒழுங்கு இருந்துட்டால் நீங்கள் நாற்று போட்டு விற்கிற இல்லையோ? நாற்று போட்டு ஒரு கிட்டத்தட்ட 200 தொமத்காண்டு கொடுத்துருப்பேன் நாட்களுக்கு. கொடுத்துருப்பீங்களா? அப்போ அது நல்ல வாசியாக போச்சு எங்களுக்கு பாருங்க. ஒரு 25 குருஷத். ஓகே, வேணுமா வேணுமான்னு கேட்டுதான். உங்களை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு முதலே தெரியாம போச்சு. அங்கால இது கொங்கம் அதெல்லாம் விதா போட்டு கீக்கோம் ரேனே அங்கே இருக்கும் கைக்கு கொண்டு பெருசு நீங்கள் போகிறதுக்கு நீர் அதுக்கு இதுக்குள்ள இருக்கு என்ன, இதை சொல்கிறீங்களா? அடுத்து இருக்கு, இங்கே இருக்கு. இது கீக்கோம்ரா. அப்புறம் பிடுங்குறேன், நீங்கள் சொன்னபடியெல்லாம் பிடுங்கண்ணா. உங்களுக்கு தான் எடுங்க. அப்படியே இங்கே பாருங்க, இதில் ஒரு முள்ளு தன்மை ஒன்று இருக்கு என்ன, குத்தி போடுமே, கையால் உறைஞ்சி விட போகும். ஆஹா, ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமே. சின்ன சின்ன உண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க, எங்கொண்டு இருக்கும். எல்லாம் பியோ வேணா சூப்பராக இருக்குது. சும்மா இதுக்குள்ள வந்து ஒரு காலை நேரத்தில் இந்த தோட்டத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கீக்கொம்பரை பிடிச்சி சாப்பிடுங்க, இல்லை 4 வெண்டிக்காய் பிடிச்சி சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல தேவையான விட்டமின்கள் புரதச்சத்துக்களும் அதில் எதில் காலை சாப்பாடும் முடிஞ்சுது தானே. இயற்கையாக எங்களுக்கு இது இருக்குது. இங்கே கத்திரிக்காய், இது கீரை கேட்கட்ட ஊர்க்கீரை மாதிரி கிடக்கு. ஆ, வளர்ந்துருக்க ஒடிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ? பூவுக்கு விட்டுருக்கு, இங்கே இருக்குது. இது கத்தரி வந்து நாங்கள் 1000 ரூபாவில் நல்லா இல்லை, நீங்கள் 5 எங்கிட்ட தந்தா தான் அது நல்லது. அப்போ இங்கே ஓகே, ஒரு கத்தரிகள் எங்களுக்கு இதாண்டு தந்துருக்கிறார். கத்திரிக்கையில் சரி, இங்கே பாருங்க கத்தரி. இது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளே காணும். நாங்கள் இதை கொண்டு போய் முதல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். சரியோ, இன்றைய கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் என்றால் நேற்று முந்தின சமைச்ச சாப்பாடு இருக்குது தானே, அது இன்னும் 2 நாள் கிடைக்கும். 2 நாளே கிடக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட முடிய இதை எடுத்து சமைப்போம். இது எடுத்து சமைச்சால் இது எங்களுக்கு ஒரு 5-6 நாளே காணும். சரிதானே? என்ன காரணங்கள், எந்த பொருளையும் வீணாக்கப்படாது பாருங்க. நாங்கள் 2 பேர்றான் ஆனபடியால் அது கொஞ்சமாக சமைச்சு இது என்னப்படாது, கூடத்தான் சமைக்கணுமே இருப்போம். யாருக்கு ஆக்கள் வந்தால் கொண்டால் அவைகளுக்கு கொடுக்கவில்லை, அப்போ கூடத்தான் சமைக்க வேணும். கூட சமைச்சால் நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம்.
பேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். மற்றது இதே நேரத்தில் நாங்கள் எங்கேயாலும் வெளியில் வழிகிட்டு போன வேண்டி வந்தால், எங்கேயாலும் வீடுகளுக்கு அதுகளுக்கு போன வேண்டால் அங்கேயும் வெட்டி போட்டு வந்துடுவோம். அப்போ வீட்டை சமைச்ச சாப்பிட பொரியல் இருக்கும். சரி, வேறுங்க மிச்சத்தை போய் பார்ப்போமா? இப்போ உருளைக்கிழங்கு அறுவடை செய்த அப்புறம் இந்த இதை போட்டு நீங்கள் அறுவடை செய்தால் என்ன 3 லைன் இருக்குது எடுக்கிறதுக்கு. அங்கால கொஞ்சம் கிடக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தரப்போம். ஓகே ஓகே உயரமாக இருக்கிறது. ஓகே ஓகே, உயரமாக இருக்கு. நல்ல விஷயம். சரி, இதுக்கு பசலைகள் எல்லாம் என்ன மாதிரி? மண் வண்டி போடுவோம். மண் வண்டி போடுவோம். வண்டி போடுவோம். தூர்வையாக இருக்குது மண். அந்த பசலை மண் வண்டி இருக்குதானே, வேற இவர் கொஞ்சம் மட்டும் போடுவோம். போட்டால் தான் நல்ல. உருளைக்கிழங்கு போட தேவையில்லை. உருளைக்கிழங்கு போட தேவை, கொஞ்சம் போட்டால் நல்லது. ஓகே ஓகே. நீங்கள் நல்லா கொத்தி வச்சுக்கிறீங்க எல்லாம். அதான் சொன்னார் மிஷின் இருக்குன்னு சொல்லி. அந்த மிஷினை பற்றி நாங்கள் விவரங்களை அறிய வேணும். இது வந்து இந்த காய் போஞ்சிக்காய் என்ன? போஞ்சி சும்மா இடையே தக்காளி இருந்தா போல இவ்வளோ கண்டிருந்தானே சும்மா நட்டு விட்டுருக்கு. கீரை எல்லாம் விதைகளுக்கு விட்டுருக்கிறீர்கள். ஓகே. இது படர்றது இல்லை, இது படரும், அது கண்டானிக்கும். இது நெருக்கமாக இல்லையோ இந்த போஞ்சி? கொஞ்சம் நெருக்கம் தான். அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு கூட போடுவோம். நீங்கள் விதைக்கிறதா இல்லை ஊன்றதா? இல்லை, இப்படி கூட அக்கறி போட்டு அப்படியே போட்டு உடைச்சு. இதுவும் அப்படி தான் கூட அடிச்சு போட்டு. ஓகே ஓகே. சின்ன மண்பட்டி மேய்க்கு ஒன்று இருக்குது, அதாவது கூட அக்கறி போட்டு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இந்த சீசன் நாங்கள் ஏதாவது பயிர் செய்கிறதுக்கு அந்த சீசனாக இருக்குதா? இப்போ பயிர்னார் நீங்கள் இது மட்டும் வைக்கலாம். அரிக்கோ வேர் மட்டும் போடலாம். அரிக்கோ வேர் மட்டும் போடலாம். என்ன 2 மாதம் 2.5 மாதம் ஓகே. வேறு உங்களுக்கு அப்போ வந்துடும். ஓகே ஓகே. மற்ற பயிர்கள் இனி வைக்கலாம். இனி டொமேட்டோ, டொமேட்டோ, சில குருசத்தும். ஓகே, குருசத்தும் சில நேரங்களில் இது செப்டம்பர் மட்டும் நிற்கும். ஓகே. அதில் ஒரு வாழை வச்சுருக்கிறீங்களா? ஊர் வாழை தானோ? ஊர் வாழை. இதில் 3 வாழை நிற்குது. எப்பாலும் உங்களுக்கு குலை போட்டதோ? இல்லை, இப்போ முதல் வச்சுருக்கிறீங்களா? தந்து வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. இவர் என்னென்னா இவர் கிவி மரம். கிவி மரம். வேறு இதரும் ஒரு கண்டு நாங்களும் நீங்கள் வச்சுக்கிறார். ஓகே. அவர்கிட்ட தடி வாண்டி பைய வச்சு. இது ஒரு பயங்கரமாக ஒரு பச்சை சிவப்பு இலையில ஒரு கீரை ஒன்று தான் இருக்குது. கீரை தானே அது? பீட்ரூட். பீட்ரூட் இப்படி முளைச்சி நிற்குது. அப்போ கீழே பெரிய கிழங்கா வரும் என்னன்னு தெரியல. தானே முளைச்சிருக்கு. தானே முளைச்சிருக்கு. இங்கே விதியால் கொண்டு இருந்து முளைச்சிருக்கு. அது பக்கத்தில் முளைச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதுலேயே ஒரு நாங்கள் இதுக்காக விதை போட்டு முளைக்க முடியும். இதுக்கு ஒரு கூட்டாரம் கொண்டே அழிச்சு வச்சிருக்கிறீங்க. இதுக்காக கூட நாங்கள் விதை போட்டு முளைக்கணும். வெளியில் கூட எனக்கு ஒரு கேள்வி, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆளை இதில் போட்டு வச்சிருக்கிறீர்கள். இதார் இது? கண்ணூர் வடக்கு. கண்ணூருக்காக வேண்டி போட்டு வச்சுருக்கிறீங்களா? என்ன அதான் வீடுகளில் போடுறவே, மற்றது இதெல்லாம் போடுறவே. இல்லை, இது அவையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருக்கிறேன். இது என்ன, இது தண்ணி சேர்த்து வச்சுருக்குறீங்களோ இந்த டேங்குக்குள்ளே? மழை தண்ணி. அந்த தோட்டக்காரன் அவர் நல்ல ஃப்ரெண்டு. அப்போ இறந்துட்டார். அப்போ அவர் சாய்க்க முதல்ல சொல்லியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இது எனக்கு கொடுக்க சொல்லி. பார்த்தீங்களே, அவங்க சொன்னாங்க உனக்கு தான் கொடுக்க சொன்னாலும் இந்த விட அவங்களுக்கு உனக்கு வச்சுட்டாங்க. இதில் பாபர் கியூ போடலாம். இதுக்குள்ளே குருஷையும் பட்டி போட்டு வச்சுருக்குறீங்களே. என்ன குருசத்தில் அதே குருஷத்தும் நல்லபடியாக பாபர் கியூக்கு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கிழங்குகள், உருளைக்கிழங்கு வகைகள், கிழங்கு பிடிங்க வச்சிருக்கிறேன். இது ஒரு வெங்காயம். என்ன இது வெங்காயம்? சிவப்பு வெங்காயம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வெங்காயம். இதெல்லாம் தோட்டத்து வெங்காயம். இங்கே பாருங்க, இது பம்பாய் வெங்காயம் மாதிரி கிடக்குது. சிவப்பு வெங்காயம். என்ன சம்பையன் செய்கிற இந்த திராட்சை பழத்தில் இருந்தால் சம்பையன் புளிக்கிறது. என்ன கொடியா வேற கொடி விடுற கண்டா தான் நிற்கும். இது கண்டா தான் நிற்கிறது. பார்க்குறேன் அந்த ரெயினில். அதெல்லாம் இதில் ஒரு கட்டு கட்டி. ஏன்னு ரைட் ரைட். மூடி வச்சிருக்கலாம். அருகம்புல் வச்சிருக்கிறார். ஓகே. இது என்ன மாதிரி இந்த அருகம்புல் குளிர்காலத்துக்கு என்ன மாதிரி பட்டுடும்? அப்போ என்ன இவங்க தண்டவாளி தான் இருக்கும். என்ன அப்போ அதை எடுத்து உள்ளுக்கு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அப்போ நாங்களும் வைப்போம் அருகம்புல்.
இது கொரியோன் போட்டம் அதில் பிடுங்க விட்டுட்டோம். இதா மல்லி சாரி ஓகே மல்லியா மல்லி இங்கே பாருங்க மல்லி வளர்ந்து என்ன மாதிரி படர்ந்து பூத்து இருக்கு மல்லிப்பூவா மல்லி எங்கே இப்போ இதில் மல்லி எனக்கு காயப்படுங்களாமே இது காஞ்சிரண்டா மல்லி காஞ்சண்டா மல்லி ஓகே 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 ஆ எது இது இதுயா நல்ல வாசம் கொண்டாடிக்குது ரோமரான்னு சொல்கிறதா இறைச்சிக்கு போட்டு சமைக்கலாம். இது பத்தத்தூஸ் வத்தத்தூ வத்தாளங்கிழங்கன்னு சொல்கிறது. ஓகே இந்த சைட் ஃபுல்லாக பூசணி. அங்கே முழுக்க பூசணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய் வந்து தெரியுது. உங்கள் மேலே வந்து படந்து அன்று அது பாரங்குடி கொடியே இறக்காதே இல்லை அந்த டைமில் அவளே கட்டி விடுவாங்க. ஏதாவது கட்டி விடுவீங்களேண்ணே இங்கால போய் அங்காலையும் போட்டுது அங்காலையும் காய்க்க வலிக்குது அங்காலையும் காய்க்க வலிக்கணும். எங்கிட்ட ஒரு இது அப்படி தான் இருக்குது என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த திராட்சை பழம் நட்டு விட்டுறாங்க 2 அது பெரிய கொடியாக படர்றது அது எங்கிட்ட காணியில் படந்து வேலியோரம் இப்படி இந்த வேலிவே மாதிரி தான் படந்து அப்படியே போய் அவற்றை காணிக்கும் போய் அங்காலையும் போட்டு நாங்கள் அதை ஏன் விட்டு விட்டுட்டோம். பதி வச்சு இது வச்சு கிட்டத்தட்ட நான் என்ன இது வெங்காயம் வச்சானே இது ஃபுல்லாக வெங்காயம் அதான் இங்கே ஒரு வெங்காயம் கிடக்கு பாருங்க இங்கே ஒரு வெங்காயம் கிடக்கு மிளகாய் வந்து வெங்காயத்துக்குள்ள ஊடு பயிராக வச்ச மிளகாய் கண்டுகள் இப்போ வெங்காயம் பிடிங்கியாச்சு நீ இது வடகண்டு வந்து பிசுக்கு பிசுக்கண்டு வந்துடும் என்ன. ஓகே பாத்தி கட்டணும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த வார மழை தண்ணி இங்கே வந்து அந்த டேங்குக்கு போகும். ஓகே வரங்க அந்த டேங்கு போகுது அதுக்குள்ளே அதுக்கு டேங்கு மாற்றி கொண்டு இருப்போம். ரைட் ரைட் நீரவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். இதுக்குள்ள டேங்கள் வச்சுருக்கிறீங்க 1 2 3 4 5 டேங்க் இருக்குது என்ன. அதை விட இது அது அது குறைய லிட்டர் இது 1000 லிட்டர் 1000 லிட்டர். இதுக்கு என்ன பிடிச்சி விடுவியல் நான் ஒரு மிஷின் வச்சுக்கிறேன் அதால் எடுத்து விட்டுறேன் நிரப்புறதுக்கு கூட சம்மர் டைம் தண்ணி கூட பண்ணும் அதனால் இதில் வச்சுக்கிறேன். இப்போ சிறந்த தண்ணி சேமிப்பு முறையும் அதை விரயமாக்காமல் செய்கிற பராமரிப்பும் கொண்டே பேருந்து என்ன செய்யணும்னா அதில் இருந்து அதில் இந்த அள்ளி ஊற்றி விட்டோம். அப்போ இவர் இந்த பைப்லைனை அங்கே இதுக்கு போடுவேன் உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போவோமா ரைட் நாங்கள் சிஸ்டமாக செய்து வச்சுருக்கேன். இதை விட உங்களுக்கு அந்த தண்ணி இப்போ எங்கே இருக்குது லைன் அங்கே இருக்கேனே. இது மற்றவற்ற அங்கால் காணிங்கண்ணே. இது எல்லையில் உங்களுக்கு வச்சுருக்கு. எல்லையில் வச்சிருந்தால் இங்கே தண்ணி துறக்க வருகுதுண்ணே. ஓகே ஓகே. அப்போ இதில் பைப்பை பூட்டி போட்டு நீங்கள் பைப்புகள் வச்சுக்கிறோம். இந்த பைப்பை பூட்டி போட்டு தண்ணியாக பாய்ச்சலாம். இது அங்கே முழு தோட்டத்துக்கும் இந்த பைப்பின் நீளம் காணுமோ? 40 மீட்டர் பைப் இருக்கு. 40 மீட்டர். இதுலேயே ஒரு பழம் இருக்குது சாப்பிட்ற பழம் தானோ? பழம் தான் சாப்பிட்றதான் சாப்பிட்டு பாக்கடி. இந்த பழம் இப்படியே கிடைக்கிறது. காசிஸ் அதான்டா விளாங்கும். நல்லா இருக்கு. ஓடியாருங்க கழுவி கொண்டு கழுவாமல் சாப்பிட்றாங்க. கரை பூச்சிகள் வரும், கரை இதுகள் வரும். ரைட்டு. இதால் வந்து இந்த ஓகே 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 இந்த கம்பிகள் எல்லாம் போகுது. இந்த மேகத்தை கிட்டுற ஏற்றுற மாதிரி போகுதுன்னு
எம்எல்ஏ சூசன்லேருந்து அணுவிலேருந்து வர கடன். இது கரண்ட் தான். கரண்ட் இங்கே பாருங்க மேமெல்லாம் இரண்டு வர வந்து கொண்டு இருக்குது. சரியான இருட்டாக இருக்குது. மழை வரப்போது போல கிடக்குது. போடுங்க பாப்பா. நல்ல குருஷத்துண்டு. இது என்னன்னு சொல்கிறது இங்கிலீஷில்? குருஷத் என்னம்மா இங்கிலீஷ்? தமிழில் கக்கரிக்கான்னு சொல்லுவினியோ அல்லது வேறு? அது என்னென்னு சொல்கிறது? தயவுசெய்து தெரிஞ்சவே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்ன இல்லைகள் எல்லாம் புது இப்பளவும் உலகம் ஒரு குளங்களில் வந்திருக்குமே. என்ன அதான் தோட்டம் தானே? சரி. காணும் 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 காணும். நாங்கள் 2 பேர் தானே. இனி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி வசதி ஆக்கள் வந்து சந்திக்க மாட்டேன். இந்த ஒலிவுக்கா என்ன பிரச்சனை? என்ன இங்கே இப்போவே காய்க்குதுன்னு முதலாளி இறந்துட்டார். அப்போ உங்களுக்கு எல்லாம் அக்கம் பக்கங்களில் ஆகல ஜாமான எல்லாம் வந்து சேர்ந்துடும். வேலையிற இடத்துல அது சரி. அது ஒன்று ராஜி இல்லை இல்லை அது அங்கே இருக்குதான். இல்லை அங்கே அதுவும் வந்தால் பயங்கரமாக காய்க்கும் அந்த அதெல்லாம் நீங்களாம் இதை போட்டு நட்டதுன்னு. இது இந்த 3 இந்தெல்லாம் கண்டு நான் விலைக்கு வேண்டியது. எங்களுக்கு இந்த நாங்கள் இந்த செய்கிறபடியாக ஒரு கடையில் 10 இந்த குடமிளகாய் இருக்குல்லோ. இந்த குடமிளகாயில் சிவப்பு மிளகாய், மஞ்சள் மிளகாய், பச்சை மிளகாய் இருக்குது. 3 மிளகாய் இருக்குது. மழை பெய்யுதுன்னு மழை பெய்யுது. இது என்ன ஒரே மாதிரி பச்சையாக இருந்து இந்த மஞ்சளாக வந்து சிவப்பாக வர்றதோ அல்லது தனித்தனி இனம் இருக்கோ? இல்லை தனித்தனி பச்சையாக இருந்துட்டு இப்போ இந்த கலர் மாறும் சிவப்பாக மாறும். ஓகே ஓகே. அப்படி போட்டு தான் நான் வேண்டி நட்டுருக்கிறேன் இந்த முறை. நார்மலாக கலர் மாறும் எல்லாம் பச்சைக்கெல்லாம் இருக்கிறேன். இப்போ என்னென்றால் மழை பெய்யுது. அப்போ மழை பெய்யுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இங்கே பாருங்க குடை விரிச்சிருக்கு. குடை கீழே இருக்க போகிறோம். வாங்க பச்சை மிளகாய் எப்படி இருக்கு குடைக்குள்ளே இருக்கிறியா? அப்போ நீ நானும் ஒரு குடைக்குள்ளே இருக்கிறவனே. பாருங்க எவ்வளோ மரக்கறிகளை எங்களுக்கு வேண்டாம் வேண்டாமெல்லாம் கிள்ளி தந்திருக்கிறார். பூஞ்சி என்ன வேணுமோண்டு உருளைக்கிழங்கு, குருஷேத், மற்றது கத்தரிக்காய், பச்சை மிளகாய், இது ஒரு வெங்காயம், ஒரு இன வெங்காயம், மற்றது இது நான் முதலே பிடுங்கி சாப்பிட்ட கக்கரிக்காய். கக்கரிக்காயா என்னென்னு சொல்கிறது? கீக்கோம்பரா? விவசாயிகளின் சிறப்பு. இவ்வளவு பியோண்ட ஆர்கானிக், மருந்துகள் அடிக்காமல் உரம் போடாமல் செய்த இது. உங்களுக்கு தெரியும் தானே, நான் ஒவ்வொரு முறையும் தோட்டம் செய்து இப்போ 5 வருஷமாக செய்தேன்னா இந்த முறை செய்யலை என்ற கவலையே இன்றைக்கு இந்த நண்பர் வந்து எங்களுக்கு போக்கி இருக்கிறார். தன்னுடைய இதை கொண்டு வந்து காட்டி எங்களுக்கும் அந்த பயிரில் விளைச்சலில் பங்கு தந்து எங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தையும் சிறப்பையும் அளிச்சிருக்கு. அது நீங்கள் அவர் எங்களுக்கு மாத்திரமில்லை, பொதுவாக விவசாயிகளின்ற குணமே இதுதான். அவர் காணிக்காரம் போனால் இந்த ஆண்டு சொல்லி கிள்ளி கொடுப்பினேன். அதை கொடுத்து வாழ்வோம் தான் விவசாயி. என்ன ஓகே. இது பாருங்க மரக்கொல்லிகள் தந்து பழத்தான் தந்து சார். மெஸ்ஸி எங்களுக்கு என்ன மரக்கறி நிறைய தந்துட்டீங்க.
அப்படியே நாங்கள் அவற்றை தோட்டத்தை பார்த்து கொண்டு இஞ்சால வெளியால் வரையக்க இல்லை நிறைய பெயர்கள் தோட்டங்கள் வச்சுருக்கேன் பாருங்க. நல்ல வடிவாக செய்யினேன். இந்த இதில் நிலத்தில் கீழே போட்டு வச்சுருக்கிறேன் புல் முளைக்காக இருக்கிறதுக்காக வேண்டி. அப்படியான முறையில் தான் நாங்களுமே அந்த இதுகளை செய்யணும்னு நினச்சி கொண்டு மாறன் போங்க. இதென்ன இதுக்குள்ள போத்துலுக்குள்ள வாழைக்குள்ளே போட்டிருக்கா? இது என்ன இதுக்குள்ள போத்துலல்கள் இடக்கு? இல்லை போத்தல் நான் என்னன்னு சொன்னால் இது மிளகா கண்டு கொஞ்சம் வெயில் வேணும். ஓகே, அதுக்காக முந்தி மூடி வைக்கிறது. முந்தி மூடி வச்சேன் நான். மூடி வச்சு ஆக வைக்கன்னு சொன்னால் மரம் பழுதா போயிடும். இப்போ மூடிய இந்தால தனிய எடுத்து விட்டுருக்கு இந்த தடியில் இந்த ஒரு பிளாஸ்டிக் கம்பி அதை எடுத்து விட்டுட்டு இதில் வச்சுருக்கேன். வெயிலில் இதில் பிடிக்கும் தானே, பிடிக்க அங்கால கொஞ்சம் வக்கியாக இருக்கும். அதான் அதான். ஆனால் நல்ல இந்த வாழைக்குலையும் உங்களுக்கு பாலும் போட்டு வாழை பற்றியும் போட்டு சாப்பிடலாம். ஒரு நாளும் பழம் பிடுங்க இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன் வாழைக்குட்டி. அவியலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அங்காளி பக்கத்தால் நான் வாழை பற்றி தெரியும். இது அப்பிள் மரம். அங்கே அப்பளுக்கு பின்னால் வாழை இருக்குது. பற்றி எங்கே தெரியுது? பற்றி அங்காளி பக்கம். நான் அங்கே எடுத்துட்டேன். இது கிவி மரம். இங்கே கிவியெல்லாம் காய்ச்சிருக்கு. உள்ளுக்கு போய் பாருங்க இப்படி இருக்காங்க. இனி இல்லைண்ட வெயிலண்டாலும் இதுக்குள்ள வந்து நீங்கள் ஓய்வு எடுக்கலாம். வேணே அதான் இனி இல்லைண்ட வெயிலண்டா இது நான் கொஞ்சம் துப்புரவாக கிடக்கு. எனக்கு கொஞ்சம் கால் பிரச்சனை, அதால் கொஞ்சம் இதாக போச்சு. உங்களுக்கு கிவி நல்லா காய்ச்சிருக்கு. அங்கே பாருங்க, இந்த கட்டையே பாருங்க இவ்வளோ காயம். நான் இன்றைக்கு தான் கிவி வரும் காய விடவா. பையே கிவி இன்றைக்கு தான் காயோட குலையோட பார்த்துருக்குறேன். என்ன இது எவ்வளோ காலம் இந்த கிவி மரத்தை வச்சு? இந்த வருஷத்தோட 15 வருஷம். 15 வருஷம். இப்போ இந்த காய்க்கிற கிவிகளே என்ன வியல் நீங்கள்? இந்த தோட்டத்தில் உள்ள ஆக்களுக்கு கொடுக்குறது. இனி சொன்னால் ஆரம்பத்தில் வராயினம் ஒருத்தர். இப்போ பழம் பழுக்கிறேன். பழம் பழுத்தால் வாண்டு கூறி இறந்தளிப்பார் யாவரும் இங்கிலேன்னு சொல்லி அப்படி நிறைய தெரியுது. அங்காலையும் போகுது என்ன? அதான் பைப், 4 பேருக்கு ஒரு பைப். ஓகே ஓகே ஓகே. 5 பாருங்க. இது கிவி தான். இப்போ இது இப்படியே நான் அப்படி சிஸ்டம் கொளுத்துறேன். நான் சிஸ்டமேட்டிக் இது ஒரு கட்டணும். இது இப்படியே கொளுத்தினது. அப்படியே கொளுத்தி போட்டிங்க. இப்படியே கொளுத்தியெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் இப்போ சாம்பல் எடுத்து வச்சு அப்புறம் இந்த சாம்பலை பசலையாக போடலாம். என்ன பசலையாக போடலாம். இதுவும் ஃபீக் மரம். எங்களோட ஒரு அத்திப்பழம் பண்ணுவாங்க. அத்திப்பழமோ இது? இந்த சின்ன மரம். சின்ன மரம். இந்த காய்ச்சி கிடக்குது. காய்ச்சுவா? இல்லை, காய் வந்துருக்கு. அங்கே இருக்கேனே. இந்த அவருக்கு காய்ச்சி பாருங்க. இல்லைங்க, அது ஒரு வியட்நாம் நாட்டுக்காரங்க. ஆனால் மரம் உங்க அங்கால போய் இருக்கேனே. அவருக்கும் வாசி. அவன்கிட்ட அத்திப்பழம் அக்கம் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் இந்த கிவி என்ன கிவி பிடிங்கி கொண்டு போகலாம். என்ன வைக்கி அக்கம் பக்கத்தில் இருந்தால் கிவி புளிப்பு தமாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. புளியோ புளியண்டா கொஞ்சம் கழுவணும், கழுவி போட்டு
வேண்டாம் விடுங்க அவங்க புளி ஒத்துக்கொள்ளாது புளியோத்துக்கு உடனே இந்த குணங்கள் கொஞ்சம் இருக்கு தலை அடிக்கிறது. சரி இது இப்போ 1000 சீசன் வரும் நவம்பர் மாதம் இந்த புறமிய குளிர் வரும் இல்லை அப்படி இல்லை அப்போ தான் இந்த கிவி முத்துமா இப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இன்னும் 5 மாதம் சொல்லுமோ மாதம் சொல்லுமோ இப்போ காய்ச்சி கிடக்கு இதெல்லாம் என்ன இது அந்த வெட்டுற புல் இருக்குல்ல அந்த கார் வாங்கி வெட்டினாங்க புல் அதை போட்டு வச்சிருக்கேன் இது போய் வர பசலையாக போடலாம் மண்ணாக வரும் மண்ணாக வரும் அப்போ மண் போடுறது இல்லை ரைட் சிவந்தி வந்து இது வேற ஒரு இனம் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டது இதில் செய்யணும்னு சொல்லி நான் ஸ்ரீலங்காலே பள்ளிக்கூடம் இடையிலேயே விட்டுட்டேன் பழங்க தோட்டத்தால் பள்ளிக்கூடம் விட்டுட்டீங்க தோட்டம் செய்த நான் 10ஆம் வகுப்புக்கான படிச்சுன்னா பள்ளிக்கூடம் விட்டுட்டேன் வீட்டிலேயே தோட்டம் செய்தது செய்து வந்து அப்படியே இங்கே வந்து லூட்ஸுக்கு போனேன் லூட்ஸுக்கு போன இடத்துல ஹோட்டலில் கிவி மரத்தை பார்த்துறான் அப்போ என்னன்ட்டுக்கா என்ன கூட்டி கொண்டு போனாக்கள் சொன்னாங்க இது கிவி மரம்னு சொல்லி இன்னும் சரின்ட்டு பிறகு இங்கே எந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெஞ்சுக்கார ஒரு ஆள் தோட்டம் வச்சுருந்தார் ஓகே அப்போ அவரோட வர்றேன் அவர் 2004ஆம் ஆண்டு முனிசிபல் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன் நான் அவரோட சும்மா பொழுதுபோக்கு வந்து உதவி செய்கிறேன் ஓகே அப்போ இந்த தோட்டம் ஒரு ஆள் விட போகிறேன் அப்போ நான் எடுத்தேன் பிடிங்கிட்டு போயிட்டேன் பிடிங்கியாச்சு எப்படி விளைச்சல் விளைச்சல் பரவாயில்ல எத்தனை 1 கிலோவுக்கு 4 5 6 கிலோ வரம் 1 4 5 வரும் இது தக்காளி நான் நினைக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் நடுறது ஒரு லாபகரமான இதாக இருக்க மாட்டேங்கிறேன் இரண்டா கடையில் 6 ரூபா 7 ரூபா விற்கிறாங்க 6 ரூபா 90 7 ரூபா நாங்கள் அங்கே நான் லாஜப்பள்ள ஒரு கடையில் எடுக்கிறேன்னா அவைகிட்ட இந்த முளைக்கிற வெங்காயத்தை வண்டி எடுக்கிறேன் நான் குறைச்சி போடுங்கன்னு சொல்லி அந்த பழைய வெங்காயத்தை வண்டி இது 2 ஆப்பிள் இது கனடா ஆப்பிள் கனடா ஆப்பிள் இது உங்களோட ஊர் ஆப்பிள் காய் கூடின படுத்து எங்கிட்ட ஊர் ஆப்பிளோ வன்னிகள் இதுக்கு உங்கள்கிட்ட ஊர் எந்த ஊர் சொல்கிறீங்க நீங்கள் பிரான்ஸ் நான் உறவு போகிறேன் எங்கிட்ட ஊர் ஆப்பிளான்னா அங்கே இருந்து 17 வயதில் 18 வயசுல வந்து இளம் வயதில் வந்துட்டீங்களா அப்போ எனக்கு அங்கேயும் ஒரு தெரியும் தெரியாது இங்கே தெரியும் அங்கே போனால் எனக்கு பையன் நான் ஒருக்கா போனேன் நான் அம்மா பார்க்க வரதான் கடுமை அதால் நடந்து வரலாம் இது பாவல் என்ன பாவை குடிக்கும் ஓகே ஓகே இது லாட்சப்பள்ள ஒரு அக்கா கொண்டு வந்து விற்கிறவ ஓரலியோன்ல இருந்து ஒரு கண்டு 3 ரூபா இது இதுண்டு இது பசலை ஒன்று இருக்கு கொண்டு வந்து பறச்சு வச்சிருக்கிறீங்களா என்ன இது சும்மா இருங்க ஐயோ கை ஊரா போட்டு அது பழைய டெக்னிக்காக பிடுங்கணுமா என்னன்னு சொல்கிறேன் இதை தண்ணிக்க ஊரா போட்டு இருக்கா அந்த கையில் பிடிக்குங்க நான் ஒரு படம் எடுக்க அவர் அப்படி தான் பிடிச்சிருக்கிறாருண்ணே அது அப்படி தானே 5 பேருங்க இதே தண்ணிக்க ஊரா போட்டு எல்லா மரத்துக்கும் அதுக்காக தனியாக ஊற்றக்கூடாது 1 லிட்டர் இந்த இதுக்கு 5 குறைஞ்சது 7 லிட்டர் தண்ணி கலக்கும் கலந்து ஊற்ற பசலை நத்தியும் இதுதானே இந்த கோவா அங்கே விதை போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு முன்னுக்கு காட்ட மறந்துடும் பூசணி கொடிய காடுறது ஏறிவிடும் லாச்சப்பல்ல விற்கிறாங்க அந்த கோவா இலக்கோவா ரைட் அது பொதுக்கள் கொம்போஸ்டர் இந்த இது அதில் போட்டு இதுதானே நீங்கள் சொன்ன காஞ்சி ஒட்டி நான் வந்துட்டு பிடிங்க வாங்கட்டி கடிக்க போகுதா இதுதான் காஞ்சி ஒண்டிக்காம இது கையில் பட்டால் கிடைக்குமே தொட்டு பாருங்க இந்த காஞ்சி ஒண்டிக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமோ நான் இல்லை பண்ண பாருங்க இந்த காஞ்சி ஒண்டிக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமோ என்ன சொல்லுங்க குடிக்கலாம் இல்லை அதாவது வந்து
என்னென்னு சொன்னால் அதுக்கு அந்த கதை உங்களுக்கு தெரியுமே. தெரியும். அதாவது வந்து அந்த டொய்லெட் பேப்பர் பாவிக்கிறவே தெரியுமோ? ஆமாம். டொய்லெட் பேப்பர் பாவிக்கிறவே அந்த மலைசலங்காலிக்கு போட்டு துவைக்கிறதுக்கு. அப்போ இதே அது வெள்ளைக்காரர் ஒருத்தர் அங்கே நம்ம ஊருக்கு வந்த இடத்துல அவர் அந்த டொய்லெட் பேப்பர் வேணும்னு கேட்டிருக்கிறார். மற்றவர் எங்கடைய ஆள் நம்மளால் தெரியும் தானே. அவர் சொன்னார், நாங்கள் டொய்லெட் பேப்பர் பாவிக்கிறே இல்லை, இதுதான் பாவிக்கிறோம் நாங்கள், இதால தெரியும் கட்டி. இங்கே பாருங்க, நான் கை வச்சு பார்க்குறேன், எனக்கு சுனைக்கே இல்லை. இங்கே நான் கை வச்சு பார்க்குறேன், எனக்கு சுனைக்கே இல்லை. இது சுனைக்கிறது எங்கே சுனைக்குன்னு சொல்லுங்க ஆப்பம். அங்கே வரீங்களா மிளகா? புறங்கையெல்லாம் சுனைக்கும் ஏன்னா புறங்கையில் சுனைக்கும். இந்த விரலில் ஒரு சின்ன இப்போ ஆரம்ப பயிர் செய்கிறேன். ஆரம்பமாக அதுக்கு கீழே இந்த பேஸ் மரம் நிற்குது. அதுக்கு கீழே தான் இந்த பேஸ் மரம் நிற்குது. நடுவே வச்சுக்கிறாங்க. இந்த வெயில் காணாதபடியாக தான் நடுத்துருக்கேன்னு வீட்டை இருந்த ஆண்டுகளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. முளைச்சிரும் சரி. அங்கே நீர் கொடுத்த நீர். ஓகே ஓகே. அப்போ அப்போ பேர்ந்தென்ன நாங்கள் இப்போ அங்கால் அந்த தோட்டக்காரர்கிட்ட போய் படம் பிடிச்சு கொண்டு இங்காலேயும் ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறார். நல்ல பரவலாக பெரிய தோட்டம் கவனம் பின்னுக்கு எல்லாம் வச்சிருக்கிறார். அதையும் வந்து இதாண்டு கொண்டு வந்தோம். அதில் என்னென்றால் இவற்றை வீரதீர செயலை நாங்கள் போட்டோவானும் காஞ்ச ஒண்டியை கையில் பிடிச்சவர். சரியோ, காஞ்ச ஒண்டியை கையில் பிடிச்சவர். அதனால் எனக்கு ஒரு சின்ன துணி வந்து நான் முதலாக கையில் பிடிச்சி பார்த்தேன். சரியே. அப்போ நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிவு செய்து கொண்டு அது சரி. எங்கிட்ட காணொலி பார்க்குறீங்களா நீங்கள்? தமிழ் கிழவன் என்று சொல்லி ஒரு யூடியூப் பார்த்துருக்கேன். பார்த்தால் அதை தான் கூட பார்க்குறவோ. சரி, நான் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் நடக்குது. ஊரில் உலகத்துல எல்லாம் பொம்பளை எல்லாம் பார்க்குறேன், ஆம்பளையில் ஒருத்தரும் பார்க்குறேன் இல்லையா? அப்படி இல்லை. அவையலுக்கு என்ன காதுக டெலிவிடியம் வச்சுக்கொண்டு மரக்கறியை செய்கிறதும் பட்டுறதும் டிவி வேலை செய்து கொண்டு தான் நாடகம் வேலை செய்து கொண்டு தான் பார்க்கிறேன். என்ன அப்போ இனி நீங்களும் பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு வேறு என்ன இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரோசா மரம் கொஞ்சம் பட்டணும், பட்டி போட்டு நூட்டுக்கு கிடந்தது இருந்தது நல்ல ரோஜாக்கள். என்ன மற்ற கொஞ்சம் இந்த குளிருக்கு குப்பை கொண்டாந்து கொட்டுவாங்கல்ல, அது இந்த பாருங்க, இந்த மண்ணோட கலரை பாருங்க. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். ஆனால் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் ஆமத்தாதீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் இல்லாமல் போயிடும். சரியோ, அனுபடியாலே அன்போடு விடையிடுறோம். சரிதானே? அப்போ வேறு என்ன அடுத்த காணொலியில் சந்திப்போமா? நன்றி.